சேகர் பாபு என்ன சொன்னார்? சேகர் பாபுக்கும் இந்த துறைக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 days பிஃபோர் வந்து நீலம் பத்திரிகை பார்த்து நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி பண்ணார். அதே சமயம் திமுக சைட்லேருந்து ஐடிவிங்க வந்து எச்என் நாயின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெலாம் பேசுகிறது, இந்த திசை திருப்புறதுக்கான நிறைய வேலைகள் செய்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாதி ரீதியானது இது உழைக்கும் மக்களோட போராட்டத்தை வந்து ஒரு சாதி ரீதியான அடிப்படையில் வந்து திசை மாற்றி விட்டு இதை வந்து கொண்டு போகலாம். எப்படி சொல்கிறீங்க சாதி ரீதியான? இல்லை, ஒரு நீளம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ப்ரெஸ், நீங்கள் உங்களுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறது வந்து அவரோட ஆதிக்கம் வந்து இதில் வந்து ஒரு ஒரு முதலாளித்துவ ஆதிக்கம் வந்து அவர் வந்து அதிகாரத்தை வந்து தன்னோட பயன்படுத்துகிறாரு. உழைக்கும் மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இங்கே தூய்மை பணியாளர்கள் யார் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து தலித் மக்களாக தான் இருக்காங்க. அதை வந்து ஒரு நீளம் போன்ற ஒரு சமூக செயற்பாட்டில் இருக்கிற ஒரு ப்ரெஸ் வந்து கேட்குறப்ப யூடியூப்ல வந்து அது கேட்குறாங்க. அது வந்து அவங்க வந்து ப்ரெஸ்ஸாக இல்லாட்டினாலும் ஒரு குடிமகனாக அவங்க கேட்குறதாலும் அடிப்படையில் அவங்க வந்து பதில் சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றது வந்து அவரோட மனநிலையை காமிக்குது. இதில் வந்து திமுக ஐடி விங்க வந்து பெரும்பான்மை வந்து அது வந்து உழைக்கும் மக்களுக்கும் தலித் மக்களும் அவ்வளோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதுவும் திமுக அரசுக்கு எதிராக அவங்க வந்து செயல்படுறாங்க, ஒரு போராட்டத்தை கண்டித்து கொண்டு வராங்கன்னா அது வந்து அவங்களோட ஐடி விங்க வந்து திசை மாற்றி அது வந்து இது ஒரு போராட்டமே இல்லைன்ற மாதிரி தான் கொண்டு வரதும் பார்க்குறாங்க.